அனுப்பியிருக்கோம். டெல்லியில் வந்து எங்கள் மாண்புமிகு துணை சபாநாயகர் தம்பிதுரையும் எங்களது அமைப்பு செயலாளரும் டெல்லி சிறப்பு பெருமாள் தலவாய் சுந்தரமும் அங்கே சென்றிருக்கிறார்கள். நான் மத்தியானம் 1:15 1:30 தாக்கல் பண்ணுறேன். அது சம்பந்தமாக நாங்கள் சட்ட வல்லுநர்களுடன் கழக நிர்வாகிகளுடன் ஆலோசித்து வருகிறேன். இந்த தீர்ப்பை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் நீதி வெல்லும். இது ஒரு தற்காலிக தீர்ப்பு தான். இதை எதிர்த்து நீதிமன்றம் செல்வோம். அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். கட்சி பெயரும் முடக்கப்பட்ட நிலையில அதிமுக தலைமை அலுவலகத்தையும் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பன்னீர்செல்வம் கேட்குறாரு. ஆனால் அதை பற்றி எந்த பிரச்சனை, இது டெம்பரரி இதுதான். அதனால அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நாங்கள் அதை சந்திப்போம். நிச்சயம் ஒரே ஒரு இது சொல்கிறேன். 2001 பொதுத் தேர்தலிலே அம்மா அவர்களின் வேட்பாளர்கள் தமிழகம் முழுவதும் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்ட போது புவனகிரியிலே எங்கள் வேட்பாளராக போட்டியிட்ட அருமை சகோதரர் அருள் அவர்கள் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் தாக்கல் செய்வதிலே காலதாமதமானதால் அவருக்கு வாழைப்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டது. அந்த புவனகிரி தொகுதியிலே அன்றைக்கு அவர் வெற்றி பெற்றார். அதுபோல் இங்கே அம்மா அவர்களின் இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு இல்லாத நிலையிலும் அம்மா அவர்களின் வேட்பாளராக என்னை, குறிப்பாக அம்மா அவர்களின் தொகுதியாகிய ஆர்கே நகர் தொகுதியிலே அம்மா அவர்களை விட்டு சென்ற பணிகளை, அம்மா அவர்கள் ஆர்கே நகரை இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி மாநிலமாக உருவாக்குவேன் என்று அம்மா அவர்களின் கனவை நிறைவேற்றுவதற்கு அம்மாவின் அரசாங்கத்தால் மாத்திரம்தான் முடியும். அம்மாவின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற நான் எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் அவர்கள் இரட்டை இலை சின்னமாகவே அதை நினைத்து எனக்கு வாக்குகள் அளித்து என்னை மாபெரும் வெற்றி பெறச் செய்வார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதுதான் உண்மை.